தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு புதிய காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது ஒரு அதிர்ச்சியூட்டும் காணொளி. சிறிய ஒரு காணொளி துண்டுதான், இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அதிர்ச்சியான விஷயம். என்னென்னு சொன்னால், ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிற ஒரு மருத்துவ ஊழியர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அச்சுறுத்த மாதிரியும் தகாத முறையில் பேசுகிற மாதிரியும் இந்த காணொலியில் சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல அந்த சிறிய காணொலி துண்டை பாருங்கள், அதுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். பொம்பளைகளுக்கு காய்க்கிறதுக்கு முறை இருக்கு, சரியா? முறை இல்லாமலுக்கு காய்க்க பொம்பளைகளுக்கு காய்க்கிறதுக்கு முறை இருக்கு. நான் 14 நாள் இந்த வாட்டில் நின்றுருக்கேன். இந்த சாராயம் எப்படி குடிச்சு சாராயம் குடிச்சிட்டு வாட்டுக்கு நிற்காது. சாராயம் குடிச்சிட்டு வாட்டுக்கு நிற்காரா இவரு? வேறு சாராயம் குடிச்சிருக்காரு. போன பிடிச்சி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தலை போலீஸுக்கு இன்ஃபார்ம் போலீஸ் நான் கீழே போறேன். வாட்டுக்கு நிற்குது. இந்த காணொளி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மருத்துவமனையில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் எந்த மருத்துவமனை என்று சொல்லி சரியாக தெரியல. அதனுடைய விவரங்கள் இனித்தான் வெளிவரும். ஒரு சில விவரங்கள் வந்திருக்கு, ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக அது இல்லாதபடியால் என்னால் அதை சொல்ல முடியலை. இருந்த போதிலும் கூட இந்த காணொளியின்படி இந்த மருத்துவமனையில் ஒரு சிறுமி ஒரு சின்ன பிள்ளை அனுமதிக்கப்பட்டிருக்கிறா. அந்த சின்ன பிள்ளையை பராமரிக்கிறதுக்காக இன்னும் ஒரு பெண் அங்கே நிற்கிறா. அந்த பெண் அந்த சின்ன பிள்ளையினுடைய தாயா அல்லது உறவினரா அல்லது சம்பளத்துக்காக வந்த ஒரு பெண்ணா என்று சொல்லி சரியா தெரியல. அந்த பெண்ணை மருத்துவமனையில் வேலை செய்கிற ஒரு சிற்றூழியர் ஏசுறார், கண்டபடி ஏசுறார். இப்போ நீங்கள் பார்த்தது அதுதான், தகாத முறையில் பேசுகிறார். அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், அதை பார்த்துக்கொண்டு வேறொரு ஆள் நிற்கிறார், இன்னும் ஒரு ஆணொரு ஆள் அதை பார்த்து நிற்கிறார். அவர் போயிட்டு அந்த ஊழியரோட நீதி கேட்க போறார். ஏன் இப்படி பேசுறீங்க அந்த பெண்ணு கேட்க போய்க்குள்ளதான் அந்த ஊழியர் அந்த நேரத்தில் மது அருந்தி இருந்ததாக சொல்லப்படுது. அதாவது வெறியில நின்று கொண்டு மருத்துவமனைக்குள்ள நின்றதாக, அந்த சீருடையில நின்றதாக சொல்லப்படுது. எனவே இது முற்றிலும் தவறாகும். மருத்துவமனைக்குள்ள மது அருந்திட்டு வரக்கூடாது. அதுவும் யூனிஃபார்மோட நின்று கொண்டு கடமை நேரத்தில் இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை தகாத முறையில் பேசுறது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இது மாதிரியான சம்பவங்கள் நிறையவே நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது. இந்த இடத்துல அந்த கேள்வி வருது, மருத்துவ மாஃபியாக்களை நாங்கள் மறந்து விட்டோமா என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இப்போ ஒரு 2.5 மாதத்துக்கு முதல் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் மருத்துவ மாஃபியாக்களுக்கு எதிராக தன்னுடைய போர்க்கொடியை உயர்த்தின போது எல்லாருமே மருத்துவ மாஃபியாக்கள் சொல்லி நாங்கள் கதைச்சு கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக பார்த்தோம்னு சொன்னால் எல்லாரும் அதை மறந்துட்டோம். மருத்துவ மாஃபியாக்கள் என்ற ஒரு விஷயத்தையே நாங்கள் மறந்துட்டு இப்போ மருத்துவர் அர்ச்சுனா அவர்களும் அரசியலுக்குள்ள வந்தபடியால் தொடர்ந்து அரசியல், ஜனாதிபதி தேர்தல், கட்சிகள் என்று சொல்லி போய்கொண்டிருக்கே தவிர அடிப்படையான விஷயத்தை நாங்கள் மறந்துட்டோம். இருந்த போதிலும் கூட இதுவும் முக்கியம்தான். ஜனாதிபதி தேர்தலும் அரசியலும் கட்சிகளும் இதுகளும் முக்கியம்தான். இதை பற்றி கதைக்கிறது முக்கியம்தான். அதே நேரம் நாங்கள் அடிப்படையான விஷயத்தையும் மறந்துடக்கூடாது, மருத்துவ மாஃபியாக்களை மறந்துடக்கூடாது. ஏனென்று சொன்னால், அதால் பாதிக்கப்படுறது எங்களுடைய அப்பாவி மக்கள் தான். எனவே எங்களுடைய அப்பாவி மக்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. மிக முக்கியமாக மருத்துவ மாஃபியாக்களால் பாதிக்கப்படக்கூடாதுன்றதான் எங்களுடைய விருப்பம். எனவே நாங்கள் அதை பற்றி தொடர்ந்து கதைக்க வேண்டியிருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து வெளிக்கொண்டு வேண்டியிருக்குது. அதை பற்றி நாங்கள் கதைக்கணும். அந்த ஒரு நெருப்பை நாங்கள் அணைய விடக்கூடாது. அதுதான் மிக மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், மிக நீண்ட காலத்துக்கு பிறகு மருத்துவர் அர்ச்சுனா ஒரு ஆள் அந்த ஒரு நெருப்பை, அந்த ஒரு எழுச்சியை, அந்த ஒரு விடுதலையை பற்ற வச்சவர். அதை நாங்கள் அணைய விடவே கூடாது. விட்டம் என்று சொன்னால் இன்னும் ஒரு ஆள் அதை நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கு, அதை கொளுத்துறதுக்கு நிறைய காலம் ஆகும். எனவே அதில் பாதிக்கப்படுறது எங்களுடைய மக்களாகத்தான் இருக்கும். எனவே நாங்கள் மருத்துவ மாஃபியாக்களை பற்றி தொடர்ந்து கதைக்க வேண்டியிருக்குது. அவர்களுடைய அட்டகாசங்களை பற்றி நாங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டியிருக்குது. அப்போ தான் எங்களுடைய மக்களுக்கு நல்ல ஒரு சேவை கிடைக்கும். இன்றைக்கும் தனியார் மருத்துவமனைக்கு தான் துண்டெல்லாம் எழுதி அனுப்பினமா, அல்லது சின்ன சின்ன டெஸ்ட்டுகளுக்கு பிடிச்சி ப்ரைவேட்டுக்கு அனுப்பினமா இல்லையான்னு சொல்லி தெரியல. அதனுடைய என்ன நடந்துருக்குன்னு தெரியல. எனவே மக்கள் தொடர்ந்து விழிப்புணர்வாகவே இருக்கணும். ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்தாலும் அதை நீங்கள் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அல்லது ஃபோட்டோவாக எடுத்து அந்த ஆதாரங்களை வெளியில் சொன்னீங்கன்றது தான் நிறைய விஷயங்கள் தடுக்கப்படும். இந்த மட்டக்களப்பு மருத்துவமனையில் நடந்த இந்த சம்பவம் கூட இப்போ ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது. இப்படியெல்லாம் நடந்து கொள்ளலாமான்னு சொல்லி. இதே மாதிரி இன்னும் எத்தனை மருத்துவமனைகளில் நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. எனவே நாங்கள் அந்த ஒரு நெருப்பை அணைய விடக்கூடாது. அதே மாதிரி தான் மற்ற அரச நிர்வாகங்கள் எல்லாமே ஊழலும் லஞ்சமும் புரியோடி போய் கிடக்குது. இங்கே சாதாரண ஒரு அலுவலை செய்கிறதுக்கு கூட லஞ்ச ஊழல் கொடுக்க வேண்டி இருக்குன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய உண்மை. எனவே மக்களாகிய நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்கிற இந்த மாதிரியான பிரச்சனைகள், லஞ்ச ஊழல் பிரச்சனைகள், பக்கசார்பான பிரச்சனைகள், அது மருத்துவமனை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அரச திணைக்களமாக இருந்தாலும் கூட, எந்த ஒரு அரச நிர்வாக அலகாக இருந்தாலும் கூட
அங்கெல்லாம் முறைகேடுகள் நடந்தால் அதை நீங்கள் தயவு செய்து வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு மக்களாகிய நீங்கள் வந்து பின்னிற்க கூடாது. மக்கள் அந்த விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வரல ஊடகங்களாகிய நாங்களும் அதுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம். எங்களுடைய மக்கள் வந்து தொடர்ந்து 365 நாளும் விழிப்பாக இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய மக்கள் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். மக்களுக்கான சரியான சேவைகளை வந்து அரசு அதிகாரிகள் வழங்குவார்கள். அதை நாங்கள் கைவிட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு கஷ்டம். அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அதையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். வெளிநாடுகளில் இருந்து மருத்துவமனைகளுக்கோ அல்லது ஏதாவது ஒரு நலன்புரி சங்கங்களுக்கோ அல்லது சேரிட்டி அமைப்புகளுக்கோ வந்து நிதி உதவி செய்கிறார்கள். தயவு செய்து 2.5 மாதத்துக்கு முதலும் நாங்கள் கதைச்சினாங்கள், தயவு செய்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பெண்ணிக்கும் ஒவ்வொரு சதத்துக்கும் வந்து கணக்கு கேளுங்கோ. சும்மா காசு அனுப்பாதீங்கோ. அது மிக மிக ஆபத்தானது. நாங்கள் கண்மூடித்தனமாக ஒரு அன்பிலையும் ஒரு பாசத்திலையும் வந்து காசை அனுப்ப அங்கே வந்து அது தவறான முறையில் பயன்படுத்தப்படுது. அல்லது வந்து உரிய பயனாளிகளை வந்து சென்றடையாமல் விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏற்கனவே வந்து உயிரிழை மாதிரியான அமைப்புகளில் வந்து நிறைய ஊழல்கள் நடந்தது என்று சொல்லி செய்திகள் வந்தது. ஒரு செய்தி வாரதும் பிறகு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த செய்தி வந்து அமுக்கப்படுறதும், அதுக்குள்ளே ஏதாவது செட்டில்மெண்ட்டுக்கு போச்சுனமா அல்லது மிரட்டப்பட்டுச்சினமா அல்லது ஏதாவது அச்சுறுத்தப்பட்டுச்சினமா என்ன நடந்ததுன்னு தெரியல. யாராவது ஒரு ஆள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக குரல் எழுப்புறதும் பிறகு அந்த குரல் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மர்மமான காரணத்துக்காக அந்த குரல் வந்து அப்படியே அடங்கி போகிறதையும் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் இந்த உயிரிழை அமைப்பிலையும் வந்து நிறைய லஞ்ச ஊழல் நடக்குதுன்னு சொல்லி ஒரு கதை வந்தது. இன்றைய பார்த்தா அந்த கதையை காணையில் அமுங்கிட்டுது அப்படியே. அங்கேயும் வந்து ஏதாவது மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் விடப்பட்டதா என்னென்னு தெரியலை. எனவே வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதனுடைய முடிவு அதனுடைய வெற்றி காணும் வரைக்கும் யாருமே ஓயக்கூடாது. எனவே எங்களுடைய தாயகத்தில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி அல்லது சமூக அக்கறை கொண்டவர்களாக சமூக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் எவராக இருந்தாலுமே ஒருவித பயத்தோடு தான் நாங்கள் செயல்பட வேண்டியிருக்குது. எனவே புலம்பெயர் நாடுகளிலிருந்து காசு அனுப்புகிறார்கள், தயவு செய்து உங்களுடைய காசை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெகுலேட் பண்ணுங்க. அதை வந்து வரையறைக்குள்ளே கொண்டு வாங்க. ஒரு கண்காணிப்புகளை கொண்டு வாங்க. சும்மா காசுகளை தூக்கி அனுப்ப வேண்டாம். அப்படி அனுப்புகிற காசு வந்து சரியான பயனாளிகளை போய் சேருதான்றதை 1க்கு 100 தடவை உறுதிப்படுத்துங்க. ஏன்னு சொன்னால் எல்லா இடமும் வந்து ஊழல் மெலிஞ்சு போய் கிடக்கு. எல்லா இடமும் வந்து லஞ்சம் மெலிஞ்சு போய் கிடக்குது. லஞ்ச ஊழல் அடாவடித்தனங்கள் மத்தியில் வந்து எங்களுடைய மக்களுக்கு ஒரு கடைசி குடிமகனுக்கு போய் எங்களுடைய உதவி சேரணும் என்று சொன்னால் அது கஷ்டம். எத்தனையோ தடைகளை தாண்டி தான் அது அங்கே போய் சேரும். அதுவும் போய் சேருதான்றதே பெரிய சந்தேகம். எனவே அன்பான புலம்பெயர் மக்களே, புலம்பெயர் அமைப்புகளே, தயவு செய்து நீங்கள் அனுப்புகிற காசை வந்து ரெகுலேட் பண்ணுங்க. தயவு செய்து அதை கண்காணிங்கோ. சரியான முறையில் போய் சேருதான்றதை பாருங்கோ. யாருடைய எவருடைய சென்டிமெண்டான வசனங்களுக்கும் ஈடுபடாதீங்கோ. பொய்யான போலியான கணக்கறிக்கைகள் வந்தால் அதையும் நம்ப வேண்டாம். அதையும் 1க்கு 4 தடவை செக் பண்ணி பாருங்கோ. எனவே அந்த விஷயத்தில் வந்து புலம்பெயர் மக்களும் புலம்பெயர் அமைப்புகளும் வந்து மிகவும் உறுதியாக இருக்கணும், மிகவும் விழிப்பாக இருக்கணும் என்றதை மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். எனவே மருத்துவ மாஃபியாக்களையும் நாங்கள் மறக்கக்கூடாது. மற்ற அரசு நிர்வாகங்களை நடக்கிற ஊழல்களையும் நாங்கள் மறக்கக்கூடாது. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள எங்களுடைய மக்களுக்கு வந்து நன்மை கிடைக்கணும், எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இதில் வந்து நாங்கள் எல்லோருமே வந்து உறுதியாக இருப்போம். பொம்பளைகளுக்கு காய்க்கிறதுக்கு முறை இருக்கு, சரியா? முறை இல்லாமலுக்கு காய்க்க பொம்பளைகளுக்கு காய்க்கிறதுக்கு முறை இருக்கு. நான் 14 நாள் இந்த வாட்டில் நின்றுருக்கேன். இந்த போன் எடுக்கலாம். சரி, எப்படி